guys, ஃபைனலாக பஜாஜோட பல்சர் RS 200 2025 மாடல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் மை பல்சர் அஃபிஷியல் அப்படிங்கிற அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் ஹேண்டலில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஒரு டீசர் வந்து போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சவுண்ட் வந்து போதும், இது என்ன பைக் அப்படிங்கிறது உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சவுண்டு இப்போ நான் ஆட் பண்ணுறேன். அந்த சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த சவுண்ட் எந்த பைக்கோடதுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பாக RS 200ஓட சவுண்டை தான் இருக்குது. மேபி RS 400 அப்படிங்கிற 400cc ஃபுல்லி ஃபேட் பைக்கும் லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூப்பர்வான ரிஃபைன்டு இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு RS 200 தான் வரப்போகுது. இந்த பைக்கோட அஃபிஷியல் டீசர் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது என்னை பொறுத்த வரைக்கும் ஜான்வரி இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து நம்ம நியூ மாடல் பல்சர் RS மாடலை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். டெஃபினட்டாக 200cc அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லை. பட் மேபி ஒரு 400 இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையும் இருக்குது. ஏன் 2 பைக்குமே லான்ச் பண்ணாவும் சூப்பராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே ஹேண்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஹேஷ்டேக்ல டெஃபினெட்லி டேரிங், அப்புறம் ஐ எம் ரேஸ் அப்படிங்கிற இந்த ஒன்றும், அப்புறம் பஜாஜ் பல்சர் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கும் போட்டிருக்காங்க. ஸோ ஐ எம் ரேஸ் அப்புறம் டெஃபினெட்லி டேரிங் அப்படிங்கிற இந்த 2 விஷயம் பார்த்தீங்கன்னா அது RS 200 தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த RS 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ கலர் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. நியூ டிசைன் வந்து வரப்போகுது. ஸ்லைட்லி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஹெட்லாம்ப் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹெட்லாம்ப் வந்து இருக்காது. அதாவது ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப் இருக்காது. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம், TFT இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் அண்ட் அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்து கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோ, ரெட், பிளாக், கிரே அப்படிங்கிற ஒரு 4 கலர்ஸ் வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ RS 200 பொறுத்த வரைக்கும் 199.5cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 24.1 ஹார்ஸ் பவரும் 18.7 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபுல்லி ஃபேட் பைக்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான பைக் அஃபோர்டபுளில் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக RS 200 நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS, இப்போ நல்ல ஒரு TFT கிளஸ்டரும் வரப்போகுது, ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன், ஆல்ரெடி சூப்பரான அந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து இருந்தது. இன்னும் இந்த பைக்கோட அந்த டைனமிக்ஸில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க, அந்த டைமென்ஷன்ஸில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கோட ஏரோ டைனமிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி வந்து ஷார்ப்பான நோஸ் அண்ட் ஸ்லைட்லி சூப்பரான எட்ஜஸ் இருக்கிற மாதிரி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில டிசைன் வைஸும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது அலாய் வீல்ஸ் வந்து நமக்கு வந்து கலரில் இருக்கக்கூடிய அலாய் வீல்ஸும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த RS 200 நீங்கள் ஃபுல்லாக லீன் பண்ணி ரைட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. ஸோ ஒரு செமி ஒரு லீனும் கிடையாது, ஃபார்வர்ட் லீனிங்கும் கிடையாது, நீங்கள் அப்ரைட்டாகவும் ரைட் பண்ண முடியாது. ஸோ சூப்பரான ஒரு நல்ல ரைடிங் பொசிஷன் இருக்கு. அர்பன்லையும் உங்களால் சூப்பராக ஓட்ட முடியும். டிராஃபிக்ல சிட்டில ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பல்சர் RS 200 மாடல் 2025 வெர்ஷன் வந்து கூடி சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க. அஃபிஷியல் டீசர் எல்லாமே லான்ச் பண்ணிட்டாங்க. ஒருவேளை இது 400cc RS மாடலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லேன். ஏன்னா ஒரு பெஸ்டான 400cc இப்பதான் பல்சர் NS 400 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா 400 வந்து நமக்கு கண்டிப்பா லான்ச் பண்ணாங்கன்னா டாமினார் 400ஓட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் வரப்போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அப்படி 400 வந்துச்சுன்னா என்ன மாதிரியான இன்ஜின் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 373.2cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் இருக்க போகுது. இந்த இன்ஜின் தான் டாமினார் 400லையும் இருக்கு, பல்சர் NS 400லையும் இருக்கு. 40 ஹார்ஸ் பவரும் 35 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed இயர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் TFT கிளஸ்டர், 43mm யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், நைட்ராக்ஸ் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் 17-inch அலாய் வீல்ஸ், ஹை கிரிப் டயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூப்பரான கான்ஃபிகரேஷன்ல RS 400 ஒருவேளை இருந்துச்சுன்னா அந்த பைக்ல இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷனை எதிர்பார்க்கலாம்.
பார்க்கலாம். பட் ஆர்எஸ் மாடல் தான் கூடி சீக்கிரம் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. 1 or 2 days தாங்க. 1 or 2 days அப்படின்னு நீங்கள் எண்ணிட்டுருங்க. கூடி சீக்கிரம் RS 200 இந்தியாவில் வரப்போகுது. டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணியாக தாங்க இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் R15 நீங்கள் கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா டைரக்ட் ரைவல் அப்படிங்கும்போது R15 நீங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸில் தான் கண்டிப்பாக பஜாஜ் வந்து லான்ச் பண்ணுவாங்க இந்த பைக் RS 400 அண்ட் RS 200. ஸோ நீங்கள் என்ன ப்ரைஸில் இருந்தால் இந்த ரெண்டு பைக்கும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதை காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ குட் டே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.